ஆசைய காத்துல தூது விட்டு ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூவில் வாடப்பட்டு செய்திய கேட்டு ஒரு ஜாட தொட்டு பாடுது பாட்டு ஒன்று குயில் கேக்குது பாட்ட நின்னு. ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூவில் வாடப்பட்டு செய்திய கேட்டொரு ஜாட தொட்டு பாடுது பாட்டு ஒன்று கோயில் கேக்குது பாட்ட நின்னு. ஏண்டா டேய், என்னடா பாக்குற? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா கௌரி? என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? சில விஷயங்களை நாம எவ்வளவு மறக்கணும்னு நினைச்சாலும் காலம் அதை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதே காலம்தான் உன்னை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அன்னைக்கு பார்த்ததுதான். அதுக்கப்புறம் மெக்கானிக் தான் நினைக்கிறேன். மெக்கானிக்கா? ஆமாம் சார். என்னாச்சு? வண்டி ரன்னிங்லேயே திடீர்னு புகை வந்துச்சு. கொஞ்சம் என்னன்னு பார்க்கலாம் சார். பேனர் தருங்க. திறக்கிறேன். கேரளாவா சார்? ஆமாம். பார்த்து. கூலன் காலியாக இருக்குது சார். ஐயோ, இப்போ என்ன பண்ணலாம்? ஓஸ் வேறு கட்டாக இருக்கு. இப்போதைக்கு ஓஸ் கனெக்ட் பண்ணி சரி, தண்ணி ஃபில் பண்ணி தரேன். வண்டி ஓடும். ஓகே. காலையில் ஏதாவது சர்வீஸ் சென்டர் பார்த்து மாற்றிடுங்க சார். சரிங்க, மாற்றிடுறேன். தண்ணி வச்சுக்கிறீங்க வண்டியில்? இருக்கேன், தரேன். ஐயோ, தண்ணி காலி ஆயிடுச்சு. சரி சார், பரவாயில்ல, நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேங்க. எங்க போறீங்க மேடம்? நீங்க கேரளாவா? பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. கௌரி, அபி, என்னாச்சு? அது என் மேல வந்து கையை வைக்கிறான். மிஸ்பிஹேவ் பண்றான். என்ன மிஸ்பிஹேவ் பண்ணானா? நான் எதுவும் பண்ணல சார். ரஜினி, எழுதுமா? என்னமா ஆச்சு? ஆளைய மத்த பொம்பளை விஷயம் போட்டு வந்திருக்கீங்களா? யார் ஏமாத்துறோம்? வார்த்தையை பார்த்து பேசி இவைய தங்கச்சி. அது உன் தம்பியா இல்ல தங்கச்சியான்னு முதல்ல முடிவு பண்ணுடா. யார் ஏமாத்துறா? ஐயோ, அடிக்காதீங்க. ரஜினி, அண்ணா, அண்ணா, அந்த ராத்திரி அவன் வாழ்க்கையில் வராமலே போயிருக்கலாம். ஸ்டேஷனுக்கு போனால் நியாயம் கிடைக்குன்னு அவன் நம்பினான். சார், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு மெக்கானிக்கை கூப்பிட்டேன் சார். ஆனால் இவங்க 2 பேர் வந்து என் வைஃப்ட்டு மிஸ்பிஹேவ் பண்ணாங்க சார். ஆனால் நான் எதுவும் பண்ணல சார். அவனை மர்டர் அட்டம் கேஸ் அப்படிலாம் போக முடியாது சார். நான் எதுவுமே பண்ணல சார். இவன் தான் பொம்பளை விஷயம் போட்டு வந்து வைஃப் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் சார்.
போய் சார் சத்யான லாரியில தள்ளி விட்டது இவன் தான். என்ன கலாட்டம் பண்றியா? பாத்தீங்களா சார் இப்படியா சார் அங்கேயே நடந்துக்கிட்டாங்க. முடிச்சு உள்ள தள்ளி அவளை. ஏய் அடங்குடா. எங்க வந்து என்ன பண்ற? அன்னைக்கு ராத்திரி உன் பக்கத்துல வந்து நீ அழகா இருக்கன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டல்ல. உன்னை என்ன பண்ணலாம்? சார் என் சத்யாண்ணா எப்படிப்பட்டவர்னு தெரியுமாடி உனக்கு? அப்படிப்பட்ட என் அண்ணனை என் கண்ணு முன்னாடி சாகடிச்சிட்டீங்கல்ல. அப்புறம் என்ன மொய்த்துக்குடி உன் புருஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ்க்கு அவ்வளவு பணம் கொடுத்தான். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடி உனக்கு? சார் அதிகாரங்கிற ஆணம் பிடிச்ச பூதம் எப்பவுமே ஏழைங்க ரத்தத்தை குடிச்சே வாழுது. இனிமே இந்த உலகத்தில் வாழ முடியுமான்னு அவமானம் தாங்க முடியாம அவ உடம்ப நினைச்சு ஆடுதா. கேலியும் கிண்டலுக்காக ஆடுதா. அவ சத்யாவோட சாவை நினைச்சு அழுதா. அழுதா அழுதா அழுதுகிட்டே தான் இருந்தா. அந்த வழியெல்லாம் உனக்கு புரிய. டேய் வண்டியா. சீக்கிரமா போ, அந்த காரை போலாம். டேய் அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? அது என்னோட பர்சனல். வண்டி ஓட்டணுமா காசு வாங்கணுமா போயிட்டே இருக்கணும். இந்தா வச்சுக்கோ, கிளம்பு. சரி மச்சான்.
நான் அப்படியே கிளம்புறேன். பாய். சரி அப்புறம் கால் பண்ணுறேன். சார், இன்னைக்கு அந்த பிம்ப் சத்யா என் சிஸ்டர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. நான் அவனை ஃபாலோ பண்ணி அவன் வீட்டுக்கே வந்துட்டேன். சார், அவன் பெரிய ஃப்ராடு சார். அவன் காலுக்கு ஒன்றும் இல்லை சார், சும்மா நடிக்கிறான். Okay, stay right there. Naveen, hello? சார், 1 செகண்ட் சார். சார் சார், இப்போ ஒரு பொண்ணு அவன் வீட்டுக்குள்ளே போயிருக்கா. கண்டிப்பாக அவ்வளோதான் இருக்கும். இவ தான் நேற்றுக்கு ஃப்ளாட்டுக்கிட்டே வந்திருப்பான்னு தோணுது சார். சார், அவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், ப்ளீஸ் சார். Okay, நான் உடனே வரேன். ஓகே சார். ஆந்திராவில் தூங்கிக் கொண்டிருந்த கணவனை சுத்தியால் அடித்து கொன்ற மனைவி. சூப்பர் நியூஸ். குடிக்க பணம் தர ஒரு டீ போடு. சரி சார். அப்பா சரி, எங்க பார்த்தாலும் கொலை கொலை கொலை. மனுஷன் உசுறு சாதாரண. யாருன்னு தெரியாதா உனக்கு? நம்ம ஏரியா தான் சார். நம்ம ஏரியாலையா மாடுறா? ஆமாப்பா. யார் செத்தது? நான் அந்த பக்கம் போவே இல்லைப்பா. யார் கொன்னது? யாருக்கு தெரியும்? ஏயா, செத்தது யாருன்னு தெரியாது, நீ அந்த பக்கம் போகவும் இல்லைன்ற, அப்புறம் எப்படியா மர்டர்ன்னு சொல்கிற? அந்த இடம் ரொம்ப மோசமான இடம். பேய் பிசாசு மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா? உன்னை பார்க்குற வரைக்கும் இல்லை. ஏன் கேட்குற? செத்ததை வேணா ஒரு மனுஷனாக இருக்கலாம், ஆனால் கொலை பண்ணது மனுஷனா பிசாசானா யாருக்கு தெரியும்? Cause of death was a multiple incised wound sustained to the chest. Approximately 6-inch single edge knife வச்சு குத்திருக்காங்க. அண்ட் பாடியில் நைஃப் ஹில்ட்டோட அப்ரஷன்ஸ் இருக்கு. விக்டிம் மாதிரி சைஸ் இருக்கிற ஒரு ஆளை வந்து கார் மேலே தூக்கி போட்டு கொல்லணும்னா ஐ திங்க் த கில்லர் குட் பி சம்ஒன் வித் an immense power. சொல்லுங்கள் சார். ஒன்று சார், அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லேருந்து ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குதா? அன்றைக்கி மழை பெஞ்சதுனால டெவலப் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே ஃபெயிண்டாக இருக்குது சார். இட்ஸ் அன்ஃபிட் ஃபார் கம்பேரிசன். டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணுறோம் சார். சரி, ஓகே, பை. என்னாச்சு சார்? ரங்கா சார், அந்த கிரைம் சீன் பக்கத்தில் இருக்கிற டோல்கேட்டில் இருந்து அன்றைக்கி ராத்திரி 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வந்துட்டு போன வண்டிகளோட டீட்டெயில்ஸ் ஒன்றும் விடாமல் எடுக்கணும். சரி. அப்புறம் அந்த விசினிட்டியில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராஸையும் ஒன்றும் விடாமல் செக் பண்ணுங்கள். ஓகே சார்.
நம்ம துவைல் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டிங்களா? சார் அந்த கொலை நடந்த இடத்துல எல்லாம் விசாரித்தேன் சார். அந்த கொலை யாரும் பார்க்கலன்றாங்க. அந்த டைமில் யாருமே அந்த பக்கம் போகலன்னு சொல்கிறாங்க சார். அப்புறம் அந்த ஊரில் கேட்டால் எல்லாம் பேய் பிசா செஞ்சுருக்குன்னு சொல்கிறாங்க சார். சார் ஆமாம் சார், நம்ம ஊரில் பேயை பார்த்தேன்னு சொல்லுங்கள் உடனே நம்புவாங்க. ஆனால் கடவுளை பார்த்தேன்னு சொல்லுங்கள் நம்பவே மாட்டானுங்க சார். அப்புறம் அபிஜித் ஒர்க் பண்ணுற இடத்துல போய் விசாரித்தேன் சார். அவர் 2 வாரம் லீவில் போயிருக்காரு. அவருடைய பிரதர்ல என்கேஜ்மெண்ட்டுக்காக சார். இன்னைக்கு ஆஃபீஸில் இருக்க வேண்டியவர் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு சார். அங்கே இருக்கிற எல்லாரும் விசாரிச்சிட்டேன் சார். யாருக்கும் அவர் மேலே எந்த இஷ்யூவும் கிடையாது. அப்புறம் அவங்க குடியிருக்கிற அடையார் ஃப்ளாட்டில் கூட போய் விசாரிச்சிட்டேன். அங்கே இருக்கிற செக்யூரிட்டி நெய்பர்ஸ் எல்லாரையும் விசாரிச்சிட்டேன். அவங்கள பற்றி குட் கப்புள்ஸ் தான் சார் சொல்கிறாங்க. 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. முதல்ல அவங்க அப்பாவுக்கு அதில் அவ்வளோ விருப்பம் இல்லையா. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பேசி சமாதானம் ஆகிட்டாங்களாம் சார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு யாரும் எதிரியாக இருக்க வாய்ப்பில்லை. அவங்க சென்னையில் தான் ரொம்ப நாளாக இருக்காங்க. ராபரி நடந்ததுக்கான எந்த தடயமும் இல்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது யாரோ திட்டம் போட்டு கொலை செஞ்ச மாதிரி இருக்கு. யாராக இருக்கும்? அப்பாவே இருக்கிற ஒருத்தர் எதுக்கு சும்மா கொலை பண்ணணும்? அப்படி பண்ணணும்னா அது ஒரு சைக்கோ கில்லராக இருக்கணும். இல்லை இந்த கொலைக்கு பின்னாடி ஏதோ ஒன்று ஒளிஞ்சிட்ருக்கு. அதை நான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அபிஜித்துக்கு கால் பண்ணும்போது டைம் ஒரு 12:20 இருக்குமா? ஆமாம் சார். ஆனால் ஒழுங்காக பேச முடியாமல் ரேஞ்ச் இல்லாமல் கால் கட் ஆகி போயிடுச்சு. ஃபியூல் பைப் டேமேஜ் பண்ணதுனால தான் வண்டி நிற்கிறதுக்கு உண்டான காரணமாக இருக்குது. ஒரு ஹெல்ப்புக்காக தான் இருக்கும். அபிஜித் லாஸ்ட்டாக கால் பண்ணது உங்கள் நம்பருக்கு தான். அது ஒரு 12:30க்கு. ஆனால் கனெக்ட் ஆகலை. அந்த பசங்க சொல்கிறத வச்சு பார்த்தா கொலை நடந்தது சுமார் 1 மணி இருக்கும். அவங்கள செப்பரேட்டாக விசாரிச்சப்போ கூட நோ இன்கன்சிஸ்டன்சிஸ். அப்போது அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே தான் கொலை நடந்திருக்கு. இதுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும்னா கௌரியை விசாரிச்சே ஆகணும். அண்ட் மோட்டிவ் ஆஃப் த கிரைம் என்ன இருந்தாலும் ராபரி இல்லை. which brings me to my next question. இப்படிப்பட்ட wounds in some cases could be a crime of passion. ஒரு பொண்ணு தான் கொலை செஞ்சிருக்கான்னு பசங்க சொன்னாங்க. சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. கௌரியும் அபிஜித்தும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. He was like a brother to me. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? Did he discuss anything with you? அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார். அவன் அப்படி ஒரு அஃபேர் வச்சுக்கிற டைப் கிடையாது சார். இப்போ நீங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது அங்கே ஒருத்தர் இருந்தான், கவனிச்சிங்களா? வீட்லேயும் ஏரியாக்காரங்களுக்கு முன்னாடி அவன் ஒரு மானஸ்தான். ஆனால் என்னாச்சு, ஆக்சிடென்ட் மாதிரி ஒய்ஃபையும் குழந்தையும் கொண்டுட்டான். எதுக்கு? அவன் அவனோட கள்ளக்காதலி கூட வாழ்கிறதுக்கு. ஸோ நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான் ஷாக்கிங் சர்ப்ரைசஸ் கொடுப்பாங்க. இந்த நாய் கண்ணுக்கெல்லாம் பேய் தெரியும்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா சார்? அதே தான் நாய்கிட்ட போய் கேளு. என்ன கேட்குறேன்? சாரி சார். அந்த பார் இந்த லெஃப்டில் தானே? ஆமாம் சார், இந்த லெஃப்ட் சைட் கார்னர் தான். திருப்பேன். அந்த வீடா கடைக்கு போகுது. அவன் பேர் என்ன சொல்லு? பழனி. ஆமாம் பழனி சார். வணக்கம் சார். சத்யா எங்கடா? சத்யா அதான் நொண்டி நொண்டி நடப்பானே. டிஸ்கோ சத்யாவா? பாருக்குள்ளே இருக்கா சார். ரங்கா. டேய் எங்கடா அவன்? யாரு இவனா? எழுப்புடா. டேய் சத்யா. ஏய் டேய் எந்திரா சத்யா. நேடா பாரு. போலாமா? அந்த ஹைவே ஆக்சிடென்ட் கேஸ் என்னாச்சு சார்? விட்னஸஸோட என்கொயரி நடந்துட்டுருக்கு. ஒய்ஃபோட ஸ்டேட்மெண்ட் இனிமே தான் எடுக்கணும். அவங்க நேற்றுக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. ஸோ வாட் மேன், அந்த பொண்ணு தானே அந்த கேஸில் லீடிங் விட்னஸ்? எஸ் சார். பின்ன இங்கே என்னையா பண்ணிட்டு இருக்க? முதல்ல போய் ஆக வேண்டிய வேலையை பார். சார், அந்த பொண்ணோட தம்பி கொஞ்சம் டைம் கேட்டிருக்கான். அவங்க ஷாக்லேருந்து இன்னும் ரிகவர் ஆகலைன்னு சொல்லி. முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காது. அந்த பொண்ணு தான் அவனை கொண்டு இருந்தா எவிடன்ஸ் அழிக்கிறதுக்கு டைம் கொடுத்துட்ருக்கியா? சார் அது வந்து என்னையா வந்து போய் இங்கே பார். சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா கிரிமினல் தப்பிச்சிருவான். நீ ஆக வேண்டிய வேலையை பார். மூவ். சார். சார் கால் சார். சுமாரா வர சொல்லி உள்ள பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அங்கே போய் உட்கார. சாரி சார். ரைட் சார். ஓகே. சத்யாங்கிற பையனை பிடிச்சிருக்கேன். இதை இங்கே தான் வெளில இருக்கான். அவளோட பிம்பாக இருந்திருக்கான். ஆனால் 6 மாதமாக அவளை பார்க்கலன்னு சொல்கிறான். அந்த பொண்ணோட கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்.
6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின சிம் கார்டில் அவள் கால் லிஸ்ட்டில் முக்கவாசி கால்ஸ் செல்வத்துக்கும் அபிஜித்துக்கும் தான் போயிருக்கு. அபிஜித்துக்கு தொடர்ந்து பல தடவை கால் பண்ணியிருக்கேன். சத்யா சொல்கிறது வச்சு பார்த்தா அந்த பொண்ணு தொழிலை விட்டுட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ண போயிருக்கா. அது அப்படின்னு சொல்ல வரீங்களா? we have all reason to believe that. He was a client. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் சீரியஸ் ஆகிருக்கும். தென் 2 பேருக்குள்ள சண்டை வந்திருக்கலாம். அண்ட் that might have led to the murder. மைட். ஆனால் உங்களால் டெஃபினட்டாக சொல்ல முடியாதுல்ல? டெஃபினட்டாக சொல்லணும்னா உங்கள் சிஸ்டரை தான் விசாரிக்கணும். சார், கௌரியை சந்தேகப்படுறீங்களா? சிஸ்டர் இப்போ உயிரோடு தானே இருக்காங்க. அவங்கள விசாரிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஐம் சாரி. See, we're doing everything we can. ஒருவேளை நமக்கு தெரியாதது ஏதாவது கௌரிக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரைட் சார்? அந்த சத்யாவை என்ன பண்ணலாம் சார்? இப்போதைக்கு அந்த பையனை விட்டுறேன். சரிங்க சார். ரங்கா சார், எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லி வை. சொல்லுங்கள் சார்.